Hello friends, welcome to Twitter Juice. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how to use selectors in jQuery. So selectors நம்ம எந்தெந்த டைப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். So நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 division tags நான் யூஸ் பண்ணிருக்கேன். So first one பாத்தீங்கன்னா this is sample division tag with no ID or class. So first division tagல பாத்தீங்கன்னா நமக்கு ஐடியும் கிடையாது, கிளாஸும் கிடையாது. So வெறும் div மட்டும் நமக்கு இருக்கு. So secondல பாத்தீங்க அப்படினா with ID 1 ஓட நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. Then second third one பாத்தீங்க அப்படினா ID 2 நமக்கு இருக்கு. So fourth one பாத்தீங்கன்னா நமக்கு class 1 ஓட டிஸ்ப்ளே ஆகுது. Then fifth one நமக்கு class 2 ஓட டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதோட கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே நம்ம கொடுக்கல. தென் செகண்ட் ஒனில் ID 1 கொடுத்துருக்கேன், தேர்ட் ஒனில் ID 2 கொடுத்துருக்கேன், ஃபோர்த் ஒனில் class 1 கொடுத்துருக்கேன், அண்ட் தென் ஃபிஃப்த் ஒனில் class 2ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா H2 tags யூஸ் பண்ணி நம்மளோட சென்டென்சஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு BR நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பட்டனோட நேம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ எப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஐடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹேஷ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். தென் பட்டன் டாட் கிளிக்கு. ஸோ நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதுக்குள்ளே நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பிள்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். தென் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாம்பிள்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட பட்டனோட கிளிக் ஈவன் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டிவிஷன் டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் நம்மளோட டிவிஷன் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா DIV அப்படின்ற டேகு. ஸோ அதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேக்ஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதோட CSSல நான் அதோட ப்ராப்பர்ட்டி நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டபுள் கோட்ஸு கோலன் அண்ட் தென் அகைன் டபுள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டிவிஷன் டேக்ஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு பர்டிகுலராக இந்த ஐடி மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கமெண்ட் லைனில் போடுறோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம இதை கமெண்ட் லைனில் போடலாம். ஸோ இப்போ இந்த டிவ்வுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ID 1 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஐடி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹேஷ் அப்படின்றத கொடுக்கணும் அண்ட் தென் ID 1 அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ID 1 மட்டும் நமக்கு செலக்ட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா செலக்ட் கொடுத்தோன்னே நம்மளோட ஐடி மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ID 2 செலக்ட் பண்ணோம். சேம் இதே தான் நம்ம ID 2 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ID 2 வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோன்னே நமக்கு ID 2 நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா class 1 அண்ட் class 2 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே கோடிங் தான். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடிக்கு பதிலாக நம்ம கிளாஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டாட் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அண்ட் தென் கிளாஸ் நம்மளோட கிளாஸ் நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா class 1 அப்படின்றது தான் வந்து என்னோடய கிளாஸ் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் கொடுத்தோன்னே நம்மளோட class 1 நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு class 2 எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா சேம் இதிலே நான் என்ன பண்ணுறேன்னா class 2 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இதை நம்ம கமெண்ட் லைன் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு class 2 வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு ஐடிஸும் எனக்கு ஒரே டைமில் செலக்ட் ஆகணும் அண்ட் தென் ரெண்டு கிளாஸஸும் எனக்கு ஒரே டைமில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் லைனில் போட்டுறேன். சேம் இதே மாதிரி ஒரு லைன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த கிளாஸுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐடி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ID 1 சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு ஐடி செலக்ட் பண்ணால் கம்மா கொடுத்துட்டு ஸோ ID 2 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு ID 2 இருக்கிற இடத்துல நமக்கு என்ன ஆகணும்னா இந்த ரெண்டு ஐடி மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகணும். ஸோ செலக்ட் கொடுத்தோன்னே நமக்கு இந்த ரெண்டு ஐடி மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட கிளாஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டாட் கிளாஸ் class 1 அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம class 2 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ class 2 அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடியை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். தென் இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரெண்டு கிளாஸும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன பார்க்கணுன்னா இந்த ரெண்டு ஐடி அண்ட் தென் இந்த ரெண்டு கிளாஸும் எனக்கு செலக்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம கமெண்ட் லைனில் போடுறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹேஷ் ID 1 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன், கமா கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் ஹேஷ் ID 2 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ID 1 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கமா கொடுத்துட்டு ID 2 செலக்ட் பண்ணியிருக்கோம்.
கமா கொடுத்துட்டு கிளாஸ் 1 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கமா அண்ட் தென் கிளாஸ் 2 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு 4 ஐடிஸுமே நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி செலக்ட் பண்ணோன்னே நம்மளோட 2 ஐடியும் 2 கிளாஸுமே நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா டிவ்வில் இருக்கிற ஃபஸ்ட்டு H2 மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா சேம் இந்த கோட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடில் இந்த செலக்டர்ஸோட ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட டிவ் டேக்கை ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த டிவ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லா டேக்ஸ்லையுமே நமக்கு டிவ்ன்றது பேசிக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு எந்த ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலான்னா டிவ்வில் இருக்கிற ஃபஸ்ட்டு H2 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் கோலன் கொடுத்துக்கிறேன். தென் ஸோ FIRST ஃபர்ஸ்ட். தென் இதில் பார்த்தீங்கன்னா எதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் H2 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு H2 அதாவது டிவ்வில் இருக்கிற ஃபஸ்ட்டு H2 நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு இதில் இருக்கிற லாஸ்ட் H2 எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். தென் இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் கொடுத்தோம்னா நம்மளோட லாஸ்ட் H2 நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ எல்லா டிவ்லையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளோட H2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பொறுத்து நமக்கு செலக்ட். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவ்வில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் 2 கிளாஸ் 1 இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் 1 தவிர எனக்கு மற்றதெல்லாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அதுக்கும் நம்ம கோடிங் எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கமெண்ட் லைன்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ்வில் இருக்கிற டிவ் நாட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ நாட்டில் எது வரணும் அப்படின்னா நமக்கு கிளாஸ் 1 மட்டும் நமக்கு வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் 1ன்றதை நான் இதில் ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நாட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ டிவ்வில் இருக்கிற கிளாஸ் 1 தவிர மற்றதெல்லாம் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து நம்மளோட கிளாஸ் 1. இதை தவிர மற்றது எல்லாம் நமக்கு ஹைலைட் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அதேமாதிரி நமக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட செலக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா உங்களோட ஐடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ID1 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஐடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹேஷ் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ID1 தவிர மற்றதெல்லாம் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இப்போ செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் இன் jQuery. ஸோ இந்த செலக்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோட கஸ்டமைசேஷனை ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.